ஐயா சாட்சாத் அந்த பழனிமலையில இருந்து ஒரு வெளிச்சம் மாதிரி அந்த ஐயா உட்கார்ந்து இருந்த கல் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்ததுங்க. அப்படியே தங்கத்தை உருக்கி ஊத்துன மாதிரி ஒரு வெளிச்சம் அப்படியே கண்ணை பறிக்குதுங்க. பாக்குறேங்க, அப்படியே ஐயா நடந்து வர்றாரு. இங்க அப்படியே உட்கார்ந்து இருந்தாரு. இது எல்லாம் 38 பேர் அப்படியே பார்த்தாங்க நேரடியா. நான் மட்டும்தான் பார்த்தேன்னு நினைச்சேங்க. ஆனா அப்படி இல்லைங்க, எல்லாரும். இடுமன்மலையில ஐயா இடுமன்மலை போகணும் சாமி, வா போலாம் அப்படின்னு சொல்லி இந்த 8ஆம் நம்பர் கிரிவலத்தை பத்தி சொன்னாருங்க. பழனி மலையும் இடுமன் மலையும் சுத்தினா 8ஆம் நம்பர் சாமி, அதுதான் நம்ம. வணக்கம். என்ன நீங்க நல்லா இருக்கீங்களா? நிச்சயம் நல்லா இருப்பீங்க, நல்லவே நடக்கும். இன்னைக்கு பார்க்க போறது ஒரு முக்கியமான காணொலிங்க. பழனி இடுமன் மலை. அடிக்கடி நம்ம சேனல்ல பார்த்திருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்க. பழனி வந்தா கண்டிப்பா பழனி போனாலும் இடுமன் மலை வந்துருங்க. இந்த பாறைகள் எல்லாம் பல இடங்கள் உட்காந்துருக்க, படுத்திருக்க, உங்களுக்கு தங்கிருக்கீங்க. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த மலைங்க பழனி இடுமன் மலை. இந்த மலை சுத்தி பல வாழும் சித்தர்கள் இருந்தாலும் இருக்காங்க, பல ஜீவசமாதிகள் இருக்குங்க. நிறைய விஷயங்கள் நம்ம சேனல் மூலமா அந்த இடுமன் மலை பத்தி சொல்லியிருக்கோங்க. மகத்துவம் மிக்க மலையில இன்னைக்கு பார்க்க போறது காளிபேரி சிலையை பத்தி பார்க்கலாம். காளிபேரி சிலை இங்க இருக்கு. இந்த சிலையை கணக்குமுடி சர்வீரி அவர்கள் தன் கையால பிரவேசம் பண்ணிருக்காருங்க. காளி பைரவி இதுக்கு அம்மனா பக்தர் வழிபடுறாங்க. பௌர்ணமி அமாவாசை நாட்கள் நிறைய மக்கள் மீண்டும் வழிபட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சிலை, அப்படி அம்மனை தான் நம்ம தரிசனம் பண்ண போறோம். வாங்க அந்த அம்மனை நான் காட்டுறேன். ஐயா தன் கையால பிரதிஷ்டை பண்ண காளிபேரி சிலைங்க. பாத்தீங்கன்னா இரண்டு குழந்தைகள் வடிவத்துல அம்மன் முகம் இருக்கு. குலசம் கண்ட தெரியும். ரொம்ப முக்கியமா ஐயாவே தன் கையால பிரதிஷ்டை பண்ண அம்மன்ங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் இந்த இடம். ரொம்ப உட்காந்தா ஒரு வைப்ரேஷன் தெரியுங்க. இந்த சிலை பாத்தீங்கன்னா பக்கத்துலயே மூலவாக்கியால் இருக்கு. மூலவாக்கியால் காட்டுங்களா? இந்த மூலவாக்கியால ஐயா தன் சீரர்களால நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே வந்திருக்கு, தண்ணிக்குள்ள வந்திருக்கு. அவரு தன் பக்தர்கிட்ட அந்த சிலையை வெளியே இருக்க சொல்லி சைக்கிளையும் தள்ளிட்டு இங்க பிரதேசம் பண்ணிருக்காருங்க. அப்ப மழைக்காலங்கள் பயணம் தண்ணி போவோம். இப்ப ட்ரையா இருக்குங்க. இதான் மூலவாக்கியால் காடுவார். இது கொடைக்கானல் மெயின் ரோடுங்க. அங்க பாத்தீங்கன்னா மூலவாக்கியால் காடுல போகுது. அப்படியே ரொம்ப இடம் பச்சை பச்சை அழகா இருக்கும். ரொம்ப முக்கியமானதுங்க. இன்னைக்கு மகாலய அமாவாசை அப்படிங்கிறது அம்மனை பாதுகாப்பு வந்திருக்கோம். கொஞ்ச நேரத்தில் பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க, வழிபாடு பண்றதுக்காக. தொடர்ந்து நம்ம அவங்களோட வழிபடுவோம், அவங்க அனுமதியும் கேட்கலாம். நம்ம கூட பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த சுசிலாமா இருக்காங்க. ஐயாவோட தீவிர பக்தர். இங்க பழனி அருகே இடுமலையில நிறைய சேவைகள் அம்மா திருப்பணிகள் பண்ணிட்டு வராங்க. தொடர்ந்து உங்களை பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல நம்ம இடுமலை சந்திக்கலாம். அந்த அளவுக்கு திருப்பணி பண்ணிட்டு வராங்க. அம்மா வணக்கம். சொல்லுங்க, இப்ப நீங்க உங்களை அங்கிருந்து பாக்குற ஜீவசமால பார்த்திருக்கோம், கோம்பக்காட்டுல சந்திச்சிருக்கோம், இனி சந்திச்சிருக்கோம். இடுமலையிலும் இடுமலையில உங்களுக்கு ஐயா அனுபவம் பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க. எனக்கு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு நிறைய இருக்காருங்க சார். அதுல இடுமன் மலையில உணர்த்தன இப்போ சொல்றேங்க. இடுமன் மலையில ஐயா இடுமன் மலை போகணும் சாமி, வா போலாம் அப்படின்னு சொன்னாருங்க. அப்புறம் நான் நான் கோம்பக்காடு போயிட்டு நான் வீட்டுக்கு போயிருந்தேங்க. அப்போ இவர் என்ன சொல்றாரு, போன மறுநாளே கூப்பிடுறாரு, வா சாமி இடுமன் மலை போவோம் அப்படின்னு சொன்னாருங்க. அப்ப நான் சொன்னேன், சாமி இல்ல சாமி நான் வேலைக்கு போகணும், இப்போ என்னால வர முடியாது அப்படின்னு சொன்னேங்க. மறுபடியும் தொடர்ந்து அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம்ல வா சாமி போலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் சொன்ன மாதிரி எல்லாம் நான் இங்க வந்தேங்க. எங்க பூஜை பண்ண சொன்னாரு, பண்ணேன். எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் சாமி நம்ம இந்த 8ஆம் நம்பர் கிரிவலத்தை பத்தி சொன்னாருங்க.
பழனி மலையும் இடுமன் மலையும் சுத்தினா 8 நம்பர் சாமி, அதுதான் நம்ம. நீங்க இந்த பழனி மலையும் இடுமன் மலையும் சுத்தி வரவங்களோட கருமா தீரும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க சார். அப்புறம் அப்படின்னு சொல்லவும், இது எப்படிங்க சார், நாங்க இங்க மட்டும்தான் நாங்க பழனிக்கு வந்திருக்கோம், முன்னாடி வந்து இங்க பழனி மலை சுத்தி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த இடுமன் மலை எப்படி சுத்த முடியும், இங்க வழி எப்படி இருக்கு என்னன்னு எங்களுக்கு தெரியாதுங்க சார். அப்போ முன்னாடியே வந்து கும்பிடுவோம், அப்படியே போயிருவாங்க. அப்புறம் இங்க வருவோம் பைரவ கிட்ட, அப்படியே போயிருவாங்க. அப்புறம் இப்படி சொல்றாரு சாமி, இது என்ன இதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கோம்பக்காட்டுக்கு அங்க பூஜைக்கு போயிருந்தாங்க. அப்புறம் அங்க இருந்தவங்க கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கணும். அவங்க நான் ஐயா கிட்ட அப்ப ஒரு வேண்டுதல் வச்சாங்க, ஐயா நீங்க சொல்றீங்க, ஆனா அது எப்படி செயலாக்கம் பண்றதுன்னு எனக்கு தெரியாது, அதனால நீங்க வந்து அதுக்குண்டான ஒரு அறிகுறியா நீங்க என் கூடயே வரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு உண்டான அங்க நான் போறேன், உங்களை நம்பி போறேன், அதுக்கப்புறம் வந்து நீங்களும் அதை செயலாக்கம் பண்ணிக்கணும், நீங்க சொல்றது மட்டும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்க 6 மணி பூஜை முடிஞ்சதையும் அப்புறம் என் கூட வந்த பக்தர்கள் எல்லாம் நம்ம வந்து இடுமன் மலை போலாங்கக்கா, போய் சாமி வந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சார். அவர் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்க வர்றப்போ நான் ஐயா சொன்னாங்க, ஐயா நீங்க 8 நம்பர் கிரிவலத்தை பத்தி சொல்லியிருக்கீங்க, நான் அந்த வழியை போனதே இல்லை, எனக்கு முன்னாடி சைடு மட்டும் தான் தெரியும், அப்போ நீங்க வந்து கூட வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ வந்து இந்த தேனிக்கரை பிரியாக்கா மேல ஒரு வெட்டுக்கிளி வந்து உட்காந்துச்சு. அது அப்படியே நாங்களும் ஆட்டோல வந்தாங்க. அப்புறம் நாங்க ஒரு 11 பேரு, நாங்க 10 பேர் தாங்க, ஐயாவோட சேர்த்துனால 11 பேரு. அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து கிரிவலம் சுத்தினங்க. வந்து ஐயா இங்க வந்து வணங்கிட்டு கிரிவலம் சுத்தினங்க சார். அப்ப ஐயா சொன்ன மாதிரியே பழனி மலை இடுமன் மலையும் பழனி மலையும் சேர்ந்து சுத்தணும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அதே மாதிரி சுத்தினாங்க. அதே மாதிரி 8 நம்பர் வந்ததுங்க சார். 8 நம்பர் இப்படி சுத்துறவங்களோட கர்மா தீருசாமி அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அப்புறம் நேர்மையா தர்மத்தோட இருக்கிறவன அவன் வந்து நம்மளை தேடி வரவானா, நம்மளே அவனை தேடி போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. அப்போ போன வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு, இப்ப 2 வருஷம் ஆயிடுச்சுங்க, போன வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்குதான் நாங்க போயிருந்தோம். அப்ப போயிட்டு கும்பிட்டு அதே மாதிரி ரெகுலரா அப்புறம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 8 நம்பர் கிரிவலம் கரெக்டா வந்துருச்சு. அப்படி வந்துட்டு இருக்கிறப்ப 3வது மாசங்க இங்க பழனியில வந்து ஃபுல்லா கடைகள்லாம் அடைச்சிருக்கும், நெருக்கமா இருக்கும், மக்களே போக முடியாது, எந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாதுங்க. அப்படி இருந்தத நாங்க 3வது தடவை வர்றப்பவே அந்த இடம் ஃபுல்லா கிளியர் பண்ணி அங்கேயே கிரிவலம் எடுக்க சொல்லி அழகா பண்ணிட்டாங்க. அப்ப ஐயாவோட இயக்கத்தை நம்ம என்ன சொல்றது, அதாவது வரப்போறது ஐயா வந்து உணர்த்தி இப்போ இதே மாதிரி 8 நம்பர் கிரிவல பாதை வர்ற மாதிரி இடுமன் மலையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது ஐயா வந்து மக்களுக்காக எளிமையா சொல்றாரு, அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து எளிமையா ஐயா சொல்றதையும் ஐயா சொன்ன வார்த்தைகளையும் நம்ம கடைபிடிச்சா வாழ்க்கையில எல்லாருமே ஜெயிக்கலாம். ஐயா நடந்த பாதைங்களா? நடந்த பாதைங்க. இங்க எல்லா பக்கமும் ஐயா இருந்திருக்காருங்க. ஐயா கால் தடம் பதியாத இடமே கிடையாதுங்க சார். சரிங்க. ஐயா எப்படி வெளிப்படுறாரு? பொதுவா ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி வெளிப்படுறாரு, இங்க எப்படி வெளிப்படுறாரு? இங்க வெளிப்படுறாருன்னா ஐயா வந்து இங்க உயிரோட்டமா இருக்காருங்க சார். என்ன சொல்றதுன்னா அவர் ஒரு உடல் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இதா இருக்காருங்க ஒழியா, ஆனா ஐயா வந்து இருக்காருங்க சார். சாட்சாத் ஐயா வாழ்ந்துட்டு இருக்காரு, இன்னும் பூமியில வாழ்ந்துட்டு தான் இருக்காருங்க. இது உண்மையா இங்க நடந்தது, உண்மைய சொல்றாங்க, இது சத்தியமான உண்மை. நாங்க ஐயா வந்து 14ஆம் தேதி வந்து இங்க பிரதிஷ்டை பண்றாங்க. நம்ம இப்ப போன வருஷம் வந்து இங்க பிரதிஷ்டை பண்றோம். 14ஆம் தேதி பிரதிஷ்டை பண்ணிட்டு அந்த அன்னைக்கு சாயந்தரம் இங்க வழிபாடு வைக்கிறதுக்காக இங்க பூஜைக்கு வந்தோங்க. வந்து நாங்க எல்லாருமே உட்காந்துருந்தோம். 42 பேர் உட்காந்துருந்தோம். அதுல 2 பேர் கிளம்பி போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க, 4 பேரு. மீதி வந்து 38 பேர் இங்க உட்காந்துருந்தாங்க. ஐயா வந்து சாட்சாத் அந்த பழனிமலையிலிருந்து ஒரு வெளிச்சம் மாதிரி அந்த ஐயா உட்கார்ந்து இருந்த கல் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்ததுங்க. அப்படியே தங்கத்தை உருக்கி ஊத்துன மாதிரி ஒரு வெளிச்சம் அப்படியே கண்ணை பறிக்குதுங்க. அப்ப நாங்க இந்த பாருங்க இங்க உட்காந்துருக்கோம், நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, குழந்தை குட்டிங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்புறம் என்னதான் ஐயா இன்னும் இங்கேயும் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேங்க. அப்படியே ஐயா நடந்து வர்றாருங்க. வந்து இங்க வந்து அப்படியே உட்கார்ந்து இருந்தாருங்க. இது எல்லாம் 38 பேர் அப்படியே பார்த்தாங்க நேரடியா. நான் மட்டும்தான் பார்த்தேன்னு நினைச்சேங்க, ஆனா அப்படி இல்லைங்க, எல்லாருமே பார்த்தாங்க ஐயா. நான் அதுக்கு முன்னாடியே கோம்புக்காட்டுல 3 தடவை ஐயா பார்த்திருக்கேன். ஐயா பாத்துருக்கேங்க. ஐயா அந்த தோளத்தை நேரடியா தரிசனம் பண்ணிருக்கேன். அதனாலதான் நான் ஆழமா நம்புறேங்க ஐயா. பெருமளவு
பௌர்ணமிக்கு வருவீங்கல்ல, ஐயா ஒவ்வொரு டைம் ஒரு மாதிரி எழுதி தர்றாரு உங்களுக்கு. கண்டிப்பாங்க சார். எத்தனை பேர் அடுத்தடுத்து தரிசனம் பண்ணீங்களா நேரடியா? நேரடியா இங்க அது 4 தடவை தாங்க சார் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பாக்கலைங்க. உருவமா பாக்கல அப்புறம்? அதுக்கப்புறம் நான் உருவமா பாக்கலைங்க, 4 தடவை மட்டும்தான் பார்த்தேங்க. அதுக்கப்புறம் எப்படி காட்சி தரேன்னா, இங்கேயே வந்து 18 சித்தர்களையே விளக்குல காட்டினாருங்க. இந்த இடத்துல பைரவ கிட்ட 18 சித்தர்களையே விளக்குல காட்டினாருங்க ஒரு பௌர்ணமிக்கு. அப்ப இந்த அக்காவும் எல்லாரும் தான் பார்த்தாங்க. அந்த அன்னைக்கு 7 பேர் பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர். அப்ப வந்து ஒவ்வொரு சித்தரும் எங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. அதுக்கு முன்னாடி வந்து பைரவர்கள் வந்தாங்க, வந்து எங்களை ரவுண்ட் அடிச்சுட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் பார்த்தா நாங்க 7 பேர் மட்டும் உட்காந்துருக்கோம் இந்த இடத்துல. அந்த விளக்குல எத்தனை மணிக்கு இருக்கும்? ஒரு நைட் ஒரு 2:30 இருக்குங்கக்கா. 3 மணி இருக்கும். 2:30 இருக்குங்க. 3 மணிக்கு. ஆமா, 33 பேர் வந்தாங்க. ஒரு 7 பேர் மட்டும் இருந்தாங்க. எல்லாருமே போயிட்டாங்க. ஆனா நாங்களும் எந்திரிச்சு போகலான்ட்டு எந்திரிக்கும் போது இவங்க என்ன சொன்னாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப வருவாங்க, பாத்துட்டு போயிடலாம். நாங்க அதே மாதிரி இது எப்படின்ட்டு அந்த தீபம் எரியவே இல்லை. அந்த தீபம் எரியாதனால சித்தர்கள் 18 பேர் லைனா வந்துகிட்டே இருந்தாங்க. பாருங்க, நாங்க என்ன எப்படி இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப அந்த தீப ரூபத்துல தீபம் எரியாததையேவும் அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஆஃப் ஆக அதான் எரிய 18 முறை அந்த தீபம் அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சதை நாங்க கண்கொள்ளா காட்சியா பார்த்தோம். அது வந்து என்னைக்குன்னா மார்கழி மாதத்துல திருவாதிரை அன்னைக்கு நட்சத்திரம் அன்னைக்கு நாங்க பார்த்தோம். அன்னைக்கு வந்து பார்த்ததுல நாங்க மனம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு, நிறைவா இருந்துச்சு.